அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து மஞ்சூரியனுக்கும் சில்லி சிக்கன் இந்த மாதிரி ஐட்டமுக்கெல்லாம் போன்லெஸ் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சுத்தம் பண்ணால் ஒரு 1/2 கிலோ சிக்கன் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லியும் 1/2 டீஸ்பூன் வெறும் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் சால்ட் இருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், அந்த சிக்கனுக்கு மேரினேஷனுக்கு உண்டான அளவுக்கு மட்டும் சால்ட்டு. பெப்பர் பவுடராக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக க்ரௌண்ட் பண்ணி பெப்பர் சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது வந்து சிக்கன் நல்லா இந்த கோட்டை ஆகி வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூனும், மைதா 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ சில்லி சிக்கன்னா மேரினேஷனுக்கு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுவோம். இது மஞ்சூரியனுக்கு அவ்வளோதான். மேரினேஷனுக்கு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. சப்போஸ் நமக்கு தண்ணி மேரினேட் ஆகிறதுக்கு பத்தலைன்னா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற முட்டை, சிக்கனில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். 1 மணி நேரம் இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்லரி ஒன்று ரெடி பண்ணுறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/8 டீஸ்பூன், ஒரு 4 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா சாஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடரும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் ஸ்டாக்கோட க்ரீன்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்தி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மஞ்சூரியன் செய்கிறப்ப இந்த ஸ்லரி அப்படியே ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது சிக்கன் பீசஸில் ஈவனாக வந்து எல்லா மசாலாவும் கோட் ஆகும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மறுபடியும் இது கூட ரெட் சில்லி பவுடரை வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா, சுருக்குன்னு இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லரியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சு இப்போ 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு, 1 ஹவர் ஆகிடுச்சுங்க. எண்ணெயை நல்லா காய வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும்போது அவுட்டர் லேயர் மட்டும் கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துடும், உள்ளே வந்து சிக்கன் வேகாது. நம்ம மேரினேட் பண்ணி வச்சதில் சிக்கன் ரொம்ப டெண்டராக இருக்கும். அதனால் ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது குவிக்காக சிக்கன் வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி சிக்கன் எல்லாமே தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப ஹார்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் போதே அதை வந்து எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. மஞ்சூரியன் வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்ப்ரிங் ஆனியனில் 2 அந்த ஒயிட் பார்ட் மட்டும் 2 சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு டைஸ் பண்ண பெரிய வெங்காயம், 3 கலர் குடமிளகா நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3 கலர் கிடைக்கலன்னா ஒரே ஒரு க்ரீன் கலர் குடமிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த க்ரன்ச்சினஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் அந்த கேப்சிகம் கூட சிக்கன் கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க ஸ்லரி ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்தும் நீங்கள் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா டாஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேர்த்திருக்கிற ஸ்லரி வந்து சிக்கன் கூட நல்லா கோட் ஆகி நல்ல ஒரு கிளேஸ் கொடுத்து வரும். அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு கிளேஸ் கிடைக்கும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பர் ஈஸியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடிங்க.
நம்ம அந்த ஸ்லரி வந்து இப்போ ஒவ்வொரு சாஸும் தனித்தனியாக ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு பக்கம் ஒழுங்காக பைண்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் ஸ்லரி வந்து தனியாக கலந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கூட ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. சிக்கன் பீஸ் பாருங்கள், கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகி வந்துருச்சு. அந்த கார்ன்ஃப்ளவரோட கோட்டிங் எல்லாம் ஆகி நல்லா ஒரு கிளேஸ் வந்து கொடுத்துருக்கு சிக்கனுக்கு. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். பிளாண்டான ஒரு சிம்பிளான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் கூட சிக்கன் மஞ்சூரியன் வச்சு சர்வ் பண்ணும்போது உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் இருக்க அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்த 1/2 kg சிக்கனுக்கு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து மஞ்சூரியன் கிடைக்கும். நான் இங்கே உங்களுக்கு ஒரு போர்ஷனுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பிட்ற பொருட்களில் என்னென்ன சத்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.